என்னடா ஏதோ பாத்தங்கற போனங்கற வந்தங்கற என்னடா கதை? புஜ்ஜுவ பார்த்தேன்டா. யாரு அவளா? என்னடா சொன்னா? அவ என்ன சொல்ல போறா? நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு ரொம்ப மரியாதையா சொல்லிட்டா. ஓ, நம்ம 10th முடிச்சு கரெக்டா ஒரு 6-7 வருஷம் இருக்குல்லடா? மறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு ஞாபகம் இருக்குல்ல. டேய், பணக்காரங்களுக்கு 10 ரூபா வச்சிருக்கவங்க முகம்லாம் ஞாபகம் இருக்காது. 10 ரூபா வச்சிருக்கவனுக்கு பணக்காரங்க முகம் நல்லா ஞாபகம் இருக்கும். பஞ்ச் டைலாக் கேவலமா இருக்கு. என்ன இது வேலைக்காகாதா? அட இப்பதானே பாத்திருக்கா, பழக பழக ஞாபகம் வந்துருண்டா. நான் மறுபடியும் அவளை பாப்பேன்னா? டேய், மனுஷனுக்கு சரக்கு ஆட்டோவுக்கு பெட்ரோல் போடுற மாதிரி நமக்கு என்ன வேணுமோ ட்ரை பண்ணுண்டா, கிடைக்கும்டா. பா, இது வேற லெவல்டா. பஞ்ச சூப்பரா செட் ஆச்சு. கேக்க சூப்பரா இருக்கு. நான் எடிட்டிங் பார்ட் முடிச்சிட்டேன். ஷூர், பாய். புஜு, ஹாய் மா, வாங்க. ஹாய் மா, இந்தா. அட, யாருமா இந்த பையன்? இவனை பத்தி சொல்லணும்னா ஒரு பெரிய சினிமா அளவுக்கு கதை சொல்லணும். சினிமா சீரியல் மாதிரி எல்லாம் வேண்டாமா, ஒரு ட்ரைலர் சொல்லு, அது போதும். ஜஸ்ட் வாட்ச் இட். சரி. ரிசல்ட்ல அவனோட நம்பரை தேடி பார்த்தேன், கிடைக்கல. ஏதாவது ராக் பேண்ட்ல இருப்பான்னு பார்த்தேன். கடைசியில அவ கூட ஆட்டோல வரும்போது தான் பார்த்தேன். அவன் ஆட்டோ மட்டும் ஓட்டலமா, கல்யாணத்துக்கு பேண்டும் வாசிக்கிறான் பாரு. பரவாயில்லமா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. டேய், ஆஃப் பண்ண சொல்றா. எதுக்குடா ஆஃப் பண்ணனும்? சிச்சுவேஷன் சாங்க மாத்தணும். ஏடா, இந்த பாட்டை தானே எழுதி கொடுத்தாங்க, இதை தானே போடணும். என்னடா எதிர்த்து பேசுற? புரிஞ்சுக்கோ. ஓகே மச்சான், இப்ப டியூன் சேஞ்ச். ஓகே மாமே. ஹலோ, ஈபியாங்க, சாயங்காலத்துல இருந்து கரண்டே இல்லங்க. எந்த ஏரியாமா? கேம்ப் ரோடுங்க. ஃபோன் நம்பர்? நான் இப்ப ஃபோன் பண்ணிருக்கேன் பாருங்க, அந்த நம்பர் தான். சர்வீஸ் நம்பர் என்னம்மா? 314ங்க, 16வது தெரு. சீக்கிரமா அனுப்பி வைங்க. கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கம்மா. சரிங்க. என்னடா ஷிஃப்ட் முடிஞ்சதா? இப்பதான் கம்ப்ளைண்ட் வந்ததுடா, நோட் பண்ணிருக்கேன், பாத்துக்க. சரி, நான் வரேன். ஹாய்ப்பா. ஹாய்டா. நானே வந்திருப்பேன்லடா. இந்த பக்கம் தான்ப்பா சவாரி வந்தேன், அப்படியே இங்க வந்துட்டேன். சரிடா, பீச் ரோடு வழியா போ. சரிப்பா. நான் சின்ன வயசுல இந்த ரோட்ல தான்டா சுத்திக்கிட்டு இருப்பேன். இந்த பீச்சுக்கு எனக்கும் அவ்வளோ பெரிய உறவு இருக்கு. ஏவிஎன் காலேஜ் பேட்சில் பைக்கில் தான் சும்மா ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்போம். ஏய், என்ன ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க? ஒன்றும் இல்லைப்பா. சொல்றா, பரவாயில்ல. உங்ககிட்ட எல்லாரும் உங்க பையன் என்ன பண்றான்னு கேட்கும்போது, ஹாக்கி விளையாண்டுட்டு இருக்கான், ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கான்னு சொல்லும்போது ஒரு மாதிரி அவமானமா இருக்கும்லப்பா. ஆசை லட்சியத்தையெல்லாம் தூர போட்டுட்டு ஆட்டு மந்த மாதிரி வாழ்ந்தா தான் நல்லவன்னு சொல்லுவாங்கடா. கரியரை கரன்சியோட லிங்க் பண்ணி பேசுவானுங்க எல்லாரும். நீ அவங்களுக்கு அந்நியமா தாண்டா தெரியுவ. ஆனா எனக்கு மட்டும் லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு ஹீரோவை தாண்டா தெரியுற. இவனுக்கு பேசுறதெல்லாம் விட்டு தள்ளுறா. உன் கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ணு. சரிப்பா. சரிப்பா, அம்மா நம்மளை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பா. டேய், அறடா டேய்.
ட்ரை பண்ண. என்ன லேட் ஆயிடுச்சா? பரவாயில்ல. பரவாயில்லையா? கேம் முடியல, அதனாலதான் வர முடியல. பாத்தியா, இந்த விளையாட்டு மேல இருக்கிற அக்கறை என் மேல கொஞ்சம் கூட இல்லல்ல. யார் இல்லைன்னு சொல்ற? உனக்கெல்லாம் அவ்வளவு சீனே இல்ல. நான் காலேஜ் கிளம்புறேன். ஆஹா, போறியா? எங்க போற? நான் உன்னை கூட்டிட்டு போய் விடுறேன், வா. அஜாய், கீ தூக்கி போடுறா. போலாம் வா. அதை என்கிட்ட கொடு. ஆனா உங்க அப்பா ரொம்ப டூ மச்சா பண்ணிட்டு இருக்காரு. ஏன், என்னாச்சு? ஒரு நாள் ஆட்டோவை நிறுத்தினாரு. ஹாக்கி ஸ்டிக்கை AK-47 நினைச்சாரா என்னன்னு தெரியல. நீ எந்த ஏரியாடா, எந்த கேங்டா, அப்படி இப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு வருங்கால மருமகனை எந்த மாதிரி நடத்தணும்னு கூட அவருக்கு தெரியல பாரு. அம்மா, எதுக்குடி அடிக்கிற? எங்க அப்பாவை கிண்டல் பண்ண நான் உன்னை கொன்னுடுவேன். சரி சரி. ஈவினிங் பார்க்கலாம். சரிடி, பை. சரி, பாய். எங்க அப்பா போலீஸ். அந்த படத்தை நான் பார்த்துட்டேன். சரி, திரும்ப போலாம் வரியா? நான் உனக்கு படம் காட்டுறேன். இதுக்குதான் இங்க வந்தியா நீ? நான் இங்க தானே குடியிருக்கேன். அதுக்கு இந்த இடத்துல இந்த சீனை வச்சுக்காதுன்னு சொல்றேன். நான் உள்ள வந்துட்டேன்ல, நீ மூடிக்கிட்டு போயிடு. என்ன நடக்குதுன்னு நான் பாத்துக்கிறேன். உனக்கு வேலை நிறைய இருக்கு சொன்னேன். இப்ப போலியா நீ? பாரு, எனக்கு காம்படிஷன்லாம் சுத்தமா பிடிக்காது. கொலை காடாயிருவேன். ஏச்சே, வாய மூடு. காஃபியோட முடிய வேண்டியது கத்தி வரைக்கும் கொண்டு வராத. சரி, போய் 2 காஃபி சொல்லு. ஓ தம்பி, காஃபி குடிச்சிட்டு இங்க இருந்து கிளம்பிடுவேல. பாப்ஜி. என்ன தம்பி? காஃபில சுகர் கரெக்டா இல்லனா எனக்கு பிபி ஏறிடும், பாத்துக்க. புரியுதா? புரிஞ்சுது. ஹாய்ங்க. ஹாய். என்ன ராஜு திடீர் நீங்க? இல்ல, இந்த சைடு சவாரி வந்துச்சு, அதான். இந்தாங்க காஃபி. வீட்ல வந்து குடிச்சிருக்கலாம். அப்படி அது ஏன் கிளாஸ் போய் நான் வாங்கிட்டு வா. ஓ, நீங்க குடிங்க. இதெல்லாம் எனக்கு தேவைதான்டா. இன்னும் என்னெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கோ. காஃபிக்கு காசை வேற கொடுக்க வச்சுட்டு என்ன அசிங்கப்படுத்துறான். இந்த பல்லார பாபு யாருன்னு தெரியாம என்கிட்டயே பிரச்சனை பண்றான். இவனால எவ்வளவு லேட் ஆயிடுச்சுன்னு பாரு. உன்னால வர முடியலன்னா ஒரு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. அங்க எல்லாரும் கடுப்புல இருக்காங்கன்னு இப்பதான் எனக்கு போன் வந்தது. இவ்வளவு நேரம் எங்க தானே போய் தொலைஞ்ச? சும்மா கத்திக்கிட்டே இருக்காதம்மா. ஹலோ ஹலோ, டேய், வண்டியில வந்துட்டு இருக்க சரியா கேட்கல. ஏதாவது பிரச்சனையாச்சு அவ்வளவுதான் உண்டு. வெங்காயம் 10 கிலோ, கத்திரிக்காய் 3 கிலோ, தக்காளி ஒரு 10 கிலோ, முட்டைகோசு 3 கிலோ, கேரட் ஒரு 9 கிலோ, உருளைக்கிழங்கு வந்து. ஹலோ
என்ன சூப்பர் சிங்கர்ல கலந்துக்க போறியா? நல்லா போடுமா நாள் அவனை. டேய் என்ன டின்ன ரெண்டு எழுதிக்கோ மறந்துடாத. வா இப்ப பாடி தொலைடா. பொன்னே நீ உருகுதே சொன்ன உடனே பாட அவன் அப்படிதாம்மா ஆலயம் மண்ணிய பாரு.